நடுவினிலோ தெருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என நினை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன்முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல ஒரே ஒரு மெசேஜ் என்னுடைய வாழ்க்கையே மாத்திருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. 2016 வருஷம் எங்களுடைய லவ் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கப்பல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2016ல அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ, அப்புறம் 17, 18 வருஷங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாதது அவங்களுடைய அன்பு மட்டும்தான். அவங்களுடைய பாண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் போக போக ஸ்ட்ராங்கா தான் மாறிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கு. அண்ட் 2016ல ஆரம்பிச்சு அவங்களுடைய லவ் இப்போ 25 தாண்டி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு இந்த கப்பல் ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு டிஎம் வந்ததுங்க, அந்த ஒரு மெசேஜ்க்கு அப்புறமா என்னுடைய லைஃபே டோட்டலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இந்த லைஃப் ஜர்னி பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா அவரு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு, இவங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. வேற வேற ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் காதல் அப்படின்ற விஷயத்துல இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஷிபி ஜவஹர் அண்ட் அர்த்திகா ஸ்ரேயா 2 scoops ப்ளீஸ் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே லக்கியான ஒரு விஷயம் தான். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி எந்த ஒரு மெசேஜ் உங்களோட லைஃபை மாத்துச்சு? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் வுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.